சத்தம் போடுகிறதை கேட்கிறேன். பெருகள் பெருகள் என்று பெருகளில் ஏதோ ஒரு கேடு நடக்க போகிறது. அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, பெருகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பகுதியில் வரப்போற கேடுகள் மாறி போகட்டும். எதுவா இருந்தாலும் நிறுத்தப்படட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் மனதுருகி நிறுத்துவீராக, நிறுத்துவீராக. குழப்பங்கள், கலவரங்கள், இயற்கை சீற்றங்கள் ஆண்டவருடைய நாமத்தில் கேடுகள் மறைந்து போகட்டும். ஆண்டவர், உம்முடைய மகாவலி கங்கையின் கிளை ஆறான வெறுகலோயாவை மறித்து மாவிலாறு அணைக்கட்டு அமைக்கப்பட்டுள்ளது. மகாவலி கங்கையின் நீர்மட்டம் கடந்த சில தினங்களாக வெகுவாக அதிகரித்ததால் மாவிலாறு அணை அதிக நீர் பிரவாகத்திற்கு ஈடுகொடுக்க நேரிட்டது. பாதுகாப்பற்ற பகுதிகளைச் சேர்ந்த மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு 2 நாட்களாக கிழக்கு மாகாண அதிகாரிகள் அறிவுறுத்தியிருந்தனர். அணைக்கட்டின் பாதுகாப்பற்ற நிலையை முன்கூட்டியே அறிந்து கொண்ட அதிகாரிகள் அணைக்கட்டு உடைப்படுத்தால் பாதிக்கக்கூடிய பகுதிகளைச் சேர்ந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையொன்றையும் ஆரம்பித்திருந்தனர். இன்று பிற்பகல் பல கிராமங்கள் நீரினால் பாதிக்கப்பட்டன. மாவிலாறை அண்மித்த கிராமங்களைச் சேர்ந்த 4000க்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மாவிலாறில் இருந்து வெளியேறும் நீரினால் பாதிக்கப்படும் அபாயம் உள்ள மூதூர் பகுதியைச் சேர்ந்த மக்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்னிமன தெரிவித்தார். இவர்களுக்கான பல முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை மாவிலாற்றில் சிக்கியிருந்த மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் நடவடிக்கை மற்றும் மீட்புப் பணிகளை ஜனாதிபதி மேற்பார்வை செய்தார். மூதூர் தொடர்பில் கவனமாக இருங்கள். நவம்பர் மாதம் 19ஆம் தேதி சந்தித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாட்டினுடைய பல பகுதிகளில் வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் இடக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இதனை தெரிவித்திருக்கின்றது. இலங்கையில் கிடைக்கப்பெற்ற அதிகூடிய மழை வீழ்ச்சியாக நேற்று யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் 101.7 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. சப்ரகமுவ, மேல், தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் நுவரெலியா மாவட்டத்திலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுவ, தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். முல்லைத்தீவு தொடக்கம் காங்கேசன்துறை, புத்தளம், கொழும்பு, காளி, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும். காங்கேசன்துறை தொடக்கம் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும்.